ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டெயின் வாஷ் 7.5 kg உடைய டாப் லோடோடைய ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் அந்த ப்ரோக்ராமோடைய டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிஷின் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா P1 சொல்லியிருக்கோம். P1ன்றது ஒன்றும் இல்லைங்க, மிஷினை நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ மிஷினை ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு P1க்கும் P1ன்றது டெய்லி வாஷ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா P2ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டுக்கலாம். P3ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகேட் வந்து ஸ்டோன் வச்ச ஸ்டாரிஸ் கல் வச்ச புடவைலாம் போட்டுக்கலாம். அடுத்தது P4ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்னு சொல்லுவாங்க. ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வெள்ளை ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா P5ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின் வாஷ்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரப்பட்ட துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு ஸ்டெயின் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கோ வாஷ் எப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரம் கிளீனிங் ப்ராசஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான துணி இருக்குது, ஒரு 4 துணி 3 துணி இருக்குன்னா அந்தமாரி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா P7 வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்லண்ட்ஸ் சொல்லுவாங்க. உட்லாண்ட்ஸ்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெயின் கோட்டு ஷொட்டர் அதுமாரி துவைச்சிக்கலாம். அடுத்தது P8ன்றது பெட்ஷீட்டுங்க. பெரிய தலைவலி நம்ம பெட்ஷீட் துவைக்கிறது தான். ஸோ அந்த பெட்ஷீட் துவைக்கிறது எப்படி பார்த்திங்க அப்படின்னா காட்டன் பெட்ஷீட் சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1. ஸோ உங்களோட வெயிட் பெட்ஷீட் எப்படி இருக்கோ அதை கால்குலேட் பண்ணி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ரம் லாங் லைஃப் வரும். ஸோ லோடு அதிகமாக கொடுத்து துவைக்காதீங்க. அடுத்தது P9ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரின்ஸ் அண்ட் ட்ரை, அதாவது தண்ணி ஊற்றி அலசுறது, துணியை வந்து அலசி காய வைக்கிறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் P9 யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா P10 வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ட்ரை ஒன்லி, அதாவது நீங்கள் ப்ரோக்ராம் பட்டன் நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா ட்ரை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் ஒன்லின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரின்ஸ் ஆகாது, ட்ரையும் பண்ணாது, ஒன்லி ஊற வைக்கும் வாஷ் பண்ணும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தண்ணி எடுத்துக்கும், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா P12ன்றது அக்வா ஸ்டோர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அக்வா ஸ்டோர்ன்றது ட்ரம்மு ஃபுல்லாக தண்ணி நிரப்பி வச்சுக்கிட்டு உங்களுக்கு துணியை ஊற வைக்கணும் அப்படின்ற மாதிரினாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராம் பட்டனை அழுத்த ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் P9 வைக்கிறீங்க, P9 வைக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா P10 போயிட்டீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் அந்த லைனுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 12 ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் 1 2 3 ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே போல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷின் ரொம்ப இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் அதிகமாக காட்டு சார், எனக்கு சீக்கிரமாக துவைச்சி வேணும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் வாஷ் இருக்குது. ஸோ எக்ஸ்பிரஸ் வாஷும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தோன்னா நம்ம டிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வாட்டர் லெவல் வந்து பார்த்தோன்னா லோ, மீடியம், ஹை இருக்குது. நீங்கள் ஹாட்டோலே யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் வாட்டர் வாஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோடைய ஹார்ட்னஸ் சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தண்ணிக்கு வந்து பார்த்தா இவ்வளோ TDS இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற போல் நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஹார்ட் வாட்டர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து துவைச்சி கொடுக்கும். அதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நாட் ஃபார் ஹாட் வாட்டர், இது ஒன்லி ஹார்ட் வாட்டர், ஓகேங்களா.